Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 8th question and test yourself. Exercise 2. Mr. Brito deposits a certain sum of money each month in recurring deposit account of a bank. If the rate of interest is 8% per annum, Mr. Brito gets 8,088 from the bank after 3 years. Find the value of his monthly installment. ஸோ இது வந்து நார்மலான கொஷின் தான். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா பிரின்சிபல் வந்து மந்த்லி நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லை பாரோ பண்ணுவோம்னு பார்த்தோன்னா பிரின்சிபல் தான். ஸோ டெபாசிட் பண்ணுறது வந்து பிரின்சிபல் தான். ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் கிளியராக எழுதிடலாம். கிவன் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 years, n வந்து 3 years கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அவன் பிரிட்டோ வந்து எவ்வளோ கடைசியாக வாங்குறான்னு பார்த்தோன்னா he gets rupees 8,088. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 8,088 rupees அதுதான் வந்து வாங்குகிறான். ஸோ டு ஃபைண்ட் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னால் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தான். பி இன்ட்டு ஆர் பை 100 இன்ட்டு 12 இன்ட்டு n இன்ட்டு n + 1/2. ஸோ ஐயோட ஃபார்முலா பாருங்கள். பியோட வேல்யூ தெரியாது, ஆரோட வேல்யூ 8, 100 இன்ட்டு 12. இது வந்து 3ன்னு எழுத முடியாது. 3 இயர்ஸ்க்கான இயர்ஸ்க்கு மந்த்லி சேஞ்ச் பண்ணணும். 36 months. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து 36 + 1 வந்து 37/2. ஸோ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 12ம் 36ம் 3 times, 1 time, இது 4 time. ஸோ 4 and 1 வந்து 25 times. நான் எதுவுமே பாயிண்டில் இது வந்து கேன்சல் பண்ணால் 25 times வரும். பட் இருந்தாலும் நான் ஜீரோஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு டெசிமலில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 12 இன்ட்டு 37 இன்ட்டு 12 பண்ணால் உங்களுக்கு 14. இது வந்து 6 + 7 வந்து 13, 14, 1 carry over, 3, 4, 444. I = 444 P/100. ஸோ இதுதான் உங்களுக்கு ஐ வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெச்சூரிட்டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மெச்சூரிட்டி வேல்யூ = P into n plus I. மெச்சூரிட்டி வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சம்மில் 8,088. ஸோ பிரின்சிபல் தெரியாது. என்னோட வேல்யூ 36 ப்ளஸ் ஐயோட வேல்யூ வந்து 444 P/100. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நான் 100 வந்து டைரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லி எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. பிகாஸ் இங்கே வந்து நம்மளுக்கு டினாமினேட்டர் 1 இருக்குது. காமன் டினாமினேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சைடு எடுத்துகிட்டு போகணும். பத்தத்துக்கு இது ரெண்டுமே வந்து பி தான் இருக்குது. ஸோ பி வேல்யூஸ் வந்து இது ரெண்டுமே வேரியபிள்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 36 P/1 ப்ளஸ் 444 P/100. ஸோ இன்ட்டு 100னா ஈஸி தான். ஸோ 8088 = 3600 P ப்ளஸ் 444 P/100. இப்போ தான் 100 வந்து ஈஸியாக இந்த சைடு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இப்போ 100 இந்த சைடு எடுத்துகிட்டு போனோன்னா ரெண்டு ஜீரோ வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 4404. ஸோ பி. ஸோ இதை வந்து பியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். 808800 டிவைடட் பை 4044. ஸோ இதை பார்த்தாவே தெரியுது இது 2 times தான். இது வரைக்கும் 2 times. இது 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா. ஸோ 0 200. பிரின்சிபல் வந்து ஒரு மந்த்லிக்கு எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா 200 rupees தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். கிளியராக திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Catch you in the next video. Bye bye.